வணக்கம். இன்றைய செய்திகள். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ராசிபுரம் அல்லது தாராபுரம் தொகுதியில் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவிற்கு தற்போது 4 எம்எல்ஏக்கள் தமிழகத்தில் உள்ளனர். இந்த தேர்தலில் 40 தொகுதிகளில் போட்டியிட பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் 15 முதல் 20 தொகுதிகள் பாஜக விரும்பும் இடங்களாக இருக்கும் என்றும் அதிமுக தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மத்திய உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் வேட்பாளர் பட்டியலை பாஜக தயாரிக்கிறது. மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதி போட்டியிடவில்லை என்று கூறிவிட்டார். கோவை வடக்கு வானதி சீனிவாசன், நாகர்கோவில் காந்தி என அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளே ஒதுக்கப்பட உள்ளன. நயினார் நாகேந்திரன் மட்டும் திருநெல்வேலிக்கு பதிலாக சாத்தூரில் போட்டியிடுகிறார். இதேபோல தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சிங்காநல்லூர், மத்திய அமைச்சர் முருகன் ராசிபுரம் அல்லது தாராபுரம், வேளச்சேரியில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அல்லது கராத்தே தியாகராஜன் அல்லது டால்பின் ஸ்ரீதர், டி நகர் நாகராஜன் அல்லது வினோஜ் செல்வம் என போட்டியிட வாய்ப்பு உள்ளதாகவும், மதுரை வடக்கு பரமக்குடி கேவி குப்பம் ஆகிய தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடும் என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் கூறியுள்ளன. ராமநாதபுரம் ஜவுளி கடையில் வருமான வரி அதிகாரிகள் போல் நடித்து 6 லட்சம் ரூபாயை பறித்து சென்ற வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள 4 பேரை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் அக்ரஹாரம் தெருவில் தனியார் ஜவுளி கடை உள்ளது. இங்கு ஒரு கும்பல் வருமான வரித்துறை அதிகாரிகள் என கூறி நுழைந்து சோதனையிட்டனர். ஊழியர்களை மிரட்டி 6 லட்சம் ரூபாயை பறித்து சென்றுள்ளனர். மேலாளர் முகமது ரிஸ்வான், பணியாளர் முகமது சுகைன் ஆகியோரை காரில் அழைத்து சென்று 1 கிலோமீட்டர் சென்ற பின் இறக்கிவிட்டு தப்பியுள்ளனர். இதில் சந்தேகமடைந்த முகமது ரிஸ்வான் ராமநாதபுரம் பஜார் போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த வழக்கை தீவிர குற்ற தடுப்பு பிரிவு எஸ்ஐ கருப்புசாமி தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரிக்க எஸ்பி சந்தீஷ் உத்தரவிட்டார். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை சோதனை செய்ததில் கொள்ளையடிப்பதற்கு பயன்படுத்திய கார் பரமக்குடியைச் சேர்ந்தது என தெரியவந்துள்ளது. காரை ஓட்டி வந்த பரமக்குடியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் மானாமதுரையைச் சேர்ந்த சவுந்தரபாண்டியன், ஹரிஹரன், கோட்டைமுத்து ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ், சவுந்தரபாண்டியன், மானாமதுரையைச் சேர்ந்த பாலமுருகன், ரிஷி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழகத்தில் வேளாண் துறையினர் சார்பில் விவசாயிகளுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்கப்பட்டு வந்த நிலையில் சட்டசபை தேர்தல் காரணமாக அந்த பணி நிறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேளாண் அடுக்ககம் திட்டத்தின் கீழ் ஆதார் அட்டை போல விவசாயிகளுக்கு தனித்துவமான விவசாய அடையாள எண் வழங்கப்படுகிறது. மாவட்டந்தோறும் அந்தந்த மாவட்ட வேளாண் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் வாயிலாக இப்பணி நடந்து வந்தது. மாநில அளவில் 46.44 லட்சம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கப்பட வேண்டிய நிலையில் 75% விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுவிட்டது. இப்பணியை 100% நிறைவு செய்ய வேண்டும் என வேளாண் துறை இயக்குநரகம் அறிவுறுத்தி வந்த நிலையில் சட்டசபை தேர்தல் அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் அடையாள எண் வழங்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. யுஜிசி விதிகளை மீறி கோவை பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் நியமனம் செய்யப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த தமிழக அரசுக்கு தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் ரீட்டா ஜான் நியமனத்தில் யுஜிசி விதிகள் பின்பற்றப்படவில்லை என தேசிய பட்டியலின ஆணையத்திற்கு கடந்த மாதம் 6ஆம் தேதி புகார் சென்றது. அதாவது பல்கலைக்கழக பதிவாளர் தேர்வுக்கான நேர்காணலில் யுஜிசியின் விதிகளின்படி எஸ்சி எஸ்டி பிரதிநிதிகள் இடம்பெறவில்லை என்ற குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என தேசிய பட்டியலின ஆணையம் சில நாட்களுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அதேபோல் மற்றொரு புகார் தேசிய பட்டியலின ஆணையத்திற்கு சென்றுள்ளது. கோவை பாரதியார் பல்கலைக்கழக பதிவாளர் ராஜவேல் நியமனத்தில் யுஜிசியின் விதிகளை பின்பற்றவில்லை என இளஞ்செழியன் என்பவர் தேசிய பட்டியலின ஆணையத்திடம் கடந்த 4ஆம் தேதி புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகாரை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடிவு செய்துள்ள தேசிய பட்டியலின ஆணையம் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலமாக மிரட்டல் கடிதம் வந்தது. அதில் கடலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் 16 சயனைடு நச்சுவாயு குண்டுகள் வெடிக்க உள்ளதாகவும் நீதிபதிகள் மற்றும் பொதுமக்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து மாவட்ட காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. வெடிகுண்டு கண்டுபிடித்தல் மற்றும் செயலிழக்கும் பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான குழுவினர் விரைந்து வந்து நீதிமன்ற வளாகம் முழுவதும் அதிரடி சோதனை நடத்தியதில் வெடிகுண்டுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை. அத்துடன் இந்த மிரட்டல் புரளி என்பதும் தெரியவந்தது. இந்த சம்பவத்தால்
வெள்ளப்பெருக்கத்தால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. ஆபத்தான முறையில் கேன்களில் பெட்ரோல், டீசல் விநியோகம் செய்யக்கூடாது என்று கடலூரில் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்குகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் சுற்றறிக்கை அனுப்பி எச்சரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்காசிய போரின் தாக்கத்தால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் நெருக்கடி நிலவும் சூழலில் நகர்ப்புறங்களில் குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டங்களுக்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்காக மாநிலங்களுக்கு நடப்பு நிதியாண்டில் இதுவரை 81,500 கோடி ரூபாய்க்கு மேல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.